சோளம்பட்டியில் இருக்கோம். சோளம்பட்டியில் ஒரு மலை ஒன்று திருமயத்தில் மலை தான் இருக்குது. இவ்வளோ பெரிய பீரங்கி நீங்கள் எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு பார்த்துருக்க மாட்டீங்க. இதெல்லாம் வந்து மூடியிருக்காங்க, திறந்துருக்கணும், இங்கெல்லாம் மூடியிருக்காங்க. அதே மாதிரி இந்த இது தெரியுதா ஹோல்ஸு, இதையும் மூடியிருக்காங்க. அதுக்கப்புறமா இதுதான் ஹோல் போட்டிருக்கு. இதுக்குள்ளே தான் வந்து பீரங்கி விட்டு லான்ச் பண்ணுவாங்க போல். இதுவே 4-5 டன் இருக்கும் போல. எப்படி தூக்குவாங்க. அங்கே வந்து நிறைய பேர் இருக்காங்க. அங்கே நிறைய இதெல்லாம் இருக்குது. வியூவே சூப்பராக இருக்குது. அங்கே வந்து மழை பெய்யுது போல். அங்கே மட்டும் அந்த இடம் தெரியுதுல்ல, அந்த இடத்துல மட்டும் மழை பெய்யுது. இது வந்து வியூ நல்லா இருக்குது. கீழே இருந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டேம் ஒன்று போகும். இங்கே ஒரு டேம் ஒன்று இருக்குது. அந்த டேம் வந்து நமக்கு அலௌடு இல்லையா, ஏன்னா அது இங்கேருந்து அடிச்சுட்டு போச்சுன்னா புதுக்கோட்டையிலேருந்து தான் இது ஸ்டாப் ஆகும். அதை மட்டும் பேன் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. இதோ அது கூட ஏதோ தெரியுதாதுங்க, அந்த டேம் தான் அது. அந்த டேம் தான் வந்து இதுவாயிடுச்சு, பேன் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. ரொம்ப இங்கே நிறைய பேர் போட்டுருக்காங்க. முடிஞ்சால் நீங்களும் வாங்க. நான் டிக்கெட்லாம் வந்து 25-14 ஏஜ் 14 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு வந்து ஃப்ரீயா டிக்கெட்லாம். அப்படி இல்லைன்னா 25 ரூபா தரணும். 17 வயசுக்கு மேலே இருந்தாங்கன்னா 25 ரூபா தரணும். ஒரு டிக்கெட் 25 ரூபா. நாங்களாம் வந்து இதுவாக வந்தோம். அப்புறமா கோயிலுக்குலாம் அப்படி போனோம். அப்புறம் வந்து அதுதான் நல்லா தான் இருக்குது வியூனா. உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா மேகமே செம்மையாக இருக்குது. யார் பார்க்குற அடிபட்டு தான் பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. என்ன சிட்டு வாக்ஸ் செம்ம ஃபேமஸ். ஆனால் அது வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே அங்கிள் வந்து இது பண்ணுவாங்க. ஆனால் இப்போ ஒரு வியூவே பயங்கரமாக இருக்குது. செம்மையாக காற்றடிக்குது. இந்த மாதிரி கிளைமேட்டில் வேறு லெவலில் இருக்கும். நான் முடிஞ்சால் இதை ஃபுல்லாத்தையுமே வந்து இது பண்ணிட்டு போடுறேன். செம்மையாக இருக்குது வியூ. நிறைய பேர் வந்து அவங்க பேர்லாம் எழுதி வச்சுருக்காங்க போல இருக்குது. எஸ்பி நம்ம என்ன போட்டு வச்சுருக்காங்க. அங்கே வந்து என்னமோ இருக்குது, என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே ஒரு இது தெரியுதா, இதெல்லாம் வந்து இது தண்ணி, நான் தேங்கி நிற்கிற தண்ணி, வெறும் தேங்கி நிற்கிற தண்ணி. இப்போ நம்ம கீழே போயிடுவோம். செம்மையாக இருக்குது. கீழே இறங்கிடுவோம். பார்த்து இறங்குங்க, பார்த்து. செம்ம பயமாக இருக்குது. பாருங்க, வேறு லெவலில் இருக்குது. திருவிழா இருக்க போகுது நமக்கு. கீழே இறங்குறது வேறு லெவலில் இருக்குது. பாருங்க, சூப்பராக இருக்குது. ஸ்டெப்ஸே வந்து அந்த காலத்தில் படிக்க ஸ்டெப்ஸு தான் போல இருக்குது. இந்த பிரிட்டிஷ் காலத்தில் உருவாக்குற ஸ்டெப்ஸு தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ராக்ஸ்லாம் வந்து ஸ்டெப்ஸு மாதிரி உருவாக்கியிருப்பாங்கள்ல, அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இங்கே தான் வந்து இது எடுத்துகிட்டு இருக்காங்க ஃபோட்டோஸு. இங்கே வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, அப்புறமா பார்ப்போம். சூப்பராக இருக்குது. வியூ சொல்ல அந்த யோகேஷன்லாம் போட்டுருவாங்க. SR VE இவங்களோட காதல் ஜோடிலாம் சேரணும்னு சொல்லிட்டு நம்ம சாமிக்கிட்ட வேண்டிப்போம். ஸோ குப்பை தொட்டிலாம் இருக்குது. இப்போ நம்ம வந்து கீழே வந்துட்டோம். அங்கேருந்து உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் பதிகட்டிலேருந்து இறங்க போகிறோம். இங்கேருந்து கூட வியூ நல்லா. அங்கே கீழே ஒரு பீரங்கி ஒன்று இருக்கும். இங்கேருந்து ஒரு வழி ஒன்று போகுது. அங்கே கீழே ஒரு பீரங்கியில் இருக்கும் போட்டிருக்கு. இங்கே ஒரு மரம் ஒன்று இருக்குது. இங்கே எப்படி ஏறணும்னா போட்டிருக்காங்க. இங்கேருந்து செம்மையாக இருக்குது வியூ. வேறு லெவலில் இருக்குது வியூ. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இது ஒரு நல்லா ஒரு த்ரில்லான ஒரு ஜேர்னியாக இருக்கும். மலை ஏறினாலே பொதுவாக நிறைய பேருக்கு பிடிக்கும். அந்த இடத்த போவே இல்லை நம்ம. வாங்க போங்க. இந்த பக்கம் போகலாம் போல். ஆனால் இந்த பக்கமாக போகலாம். வாங்க போகலாம். இப்போது போக முடியல, டைம் இல்லை.
சரியான டைம் கிடைக்கல. டைம் கிடச்சதுன்னா வந்து நெக்ஸ்ட் டைம் போவோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இதுக்கு போயிட்டு நல்லா இருக்கு. இந்த வீடியோ நான் எதுக்காக அப்லோட் பண்ணுறேன்னா, இந்த மாதிரி நிறையா இருக்குது நம்ம பார்த்து ரசிக்கிறதுக்கு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு பெரிய கல் இருக்குது, செம்மையாக வழுகுது. ஆனால் இங்கே நிற்கிறதே வேறு லெவல் ஃபீலிங்கில் இருக்குது. ஸோ கீழே வந்துட்டோம், அப்படியே கீழே போயிடுவோம். வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இங்கே இறங்குறது எனக்கு ஒரு பயங்கரமாக இருக்குது. ஸோ ஓகே, இந்த கல்லில் வந்து செம்ம ஃபேமஸ் இங்கே. பாசி, இந்த பனைமரம் சூப்பராக இருக்குது. அப்பா செம்ம பெரிய தென்னை மரம். இது தென்னை மரமும் என்ன மரம்? இது ஆலமரம். இந்த குட்டீஸ்லாம் வந்து செம்ம என்ஜாய் பண்ணுறாங்க இங்கே வந்து. ஸ்டெப்ஸு கிட்ட வந்து வலிக்கு விட்டு இருந்தாங்கன்னா தான் தெரியும். இந்த பிரிட்டிஷ் காலத்தில் இந்த பீரங்கீஸ்லாம் உருவாக்கியிருப்பாங்கள்ல, பிரிட்டிஷ், அதுவே நல்லா 2 டன் இருக்கும் போல். இந்த இறங்கிடும். செம்மையாக இருக்குல்ல வியூ, வேறு லெவலில் இருக்குது. பார்த்து இறங்கு. இங்கே எந்த வியூ உங்களுக்கு தெரியும். அந்த பீரங்கி நான் சொன்னல, 2வது பீரங்கி அங்கே இருக்கு பாருங்க. பார்த்தீங்கனாலே தெரியும். வலிக்கிட்டு போனீங்கன்னா யார் பிடிப்பா? பார்த்து இறங்கணும். எங்கே வலிக்கிட்டு போயிருங்க, இன்னும் பார்த்தாலே தெரியும். நீங்கள் எனக்கு வந்து பழகிட்டதால எனக்கு எதுவும் தெரியலை. இப்போ நம்ம வந்து கீழே வந்துட்டோம். இங்கே வந்து இப்போ நம்ம கீழே இருப்போம். சரி, இப்போ நம்ம வந்து போயிடுவோம். இங்கே என்னமோ வச்சுருக்காங்க, என்னன்னு தெரில. இங்கே தண்ணி குடிக்கலாம் போல். இங்கே குப்பை தொட்டி, கழிவறை, டாய்லெட் வந்து எப்படி போகணும் போல். அங்கே தான் நான் சொன்ன இந்த பீரங்கி. யாருக்கிட்ட எனக்கு டைம் கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் போனேன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு பார்ட்டாக போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா கப்புள்ஸ் கூட வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். செம்ம பிளேஸ் தான் இது. ஏன்னா அப்பா இப்போயே வலிக்கிடுச்சு என்ன. அப்பா வேறு லெவலில் இருக்குது ஃபீலிங்ஸ்லாம், வேறு லெவல். அங்கே ஒரு குட்டி நாய் இருக்குது, போய் இப்போ கொஞ்சம் பார்ப்போம். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இந்த குட்டி நாயும் பார்க்கலாம். இந்த குட்டி நாய்க்காக தான் நீங்கள் 2வது போன வாரம் ஒரு தடவை வந்தேன். இங்கே கோழிங்கெலாம் வந்து ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கு போல். குட்டி நாய் ஒன்று இருக்குது. ஸோ ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிச்சுடுவோம். நல்லா இருக்குது. சரி, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுடுவோம். தேங்க்யூ, பாய். பார்த்ததுக்கு நன்றி.